ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு கட்டம். சீதா பிராட்டி இதை ஹனுமார்கிட்ட சொல்கிறா, ஹனுமான் நீ ராமரை போய் பார்த்து சொல்லு, ஒரு வாட்டி மந்தாகினி நதிக்கரையில் சித்திரக்கூட்டத்தில் எம்மடியில் அவர் படுத்துன்னு இருக்கும்போது இந்திரனின் பிள்ளை காக்கா வந்து என்ன கொத்தித்து மாம்சபக்ஷேன என் மாம்சத்தில் ஆசைப்பட்டு ரத்தம் பீரிட்டு வந்தது. அப்போதான் பகவான் வந்து த்ரீன்லோகான் தர்பாஸ்தரன்னு தர்பத்தை போடுற, த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணம் கதகான்னு எங்கள் ஆத்துக்காரர் திருவடியில் வந்து விழ ஒரு கண்ணை எடுத்தான். அதனால சித்திரகூட திருப்ப சிறுக்காக்கை முறை தீண்டன் ஆழ்வார் சொன்னபோது அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம்ங்கிறார். கண்ணை எடுத்துட்டார்னர், இவ்வளவுதான் சொல்லியிருக்கார். இப்போ இந்த காக்கா யாரு? ஜெயந்தன்னு சில பேர் சொல்றா, அது இல்லை, இந்திரனின் பிள்ளைன்னு இருக்கு, வாசவனான இந்திரனின் பிள்ளைன்னு இருக்கு. இந்திரனுக்கு எப்படி காக்கா பிறக்கும் இல்லையா? இதுக்கு எங்க ஆச்சாரியன்னு ஒரு பதில் சொல்லியிருக்கார். என்னன்னு பூரணமாக கவனிங்க. ஒரு வாட்டி இந்திரன் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய பத்னியான இந்திராணியோட உபவனத்துக்கு போயிருக்கான். ஒரு சாயங்காலம் 5:45 6 மணி. அந்த சமயத்தில் ஒரு ஆண் காக்காவும் பெண் காக்காவும் கூடுவதை பார்க்குறான். இவனுக்கு ஆசை வந்துடுது. இந்திராணி சொல்கிறா, இந்த சமயம் சரியல்லவே, சாயங்கால வேலை சரியில்லவே. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நம்ம காக்கா உருவம் தரிச்சுக்கலாம்னு இந்திராணியும் காக்காவாய் மாற, இவனும் ஆண் காக்காவாய் மாற, அந்த பெண் காக்காவான இந்திராணி ஒரு 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 முட்டையை இடுறா. அந்த முட்டையிலேருந்து ஒரு குட்டி வந்திருக்கா, குட்டி காக்கா. அந்த குட்டி காக்கா தான் இந்த இந்திரனுடைய குழந்தை. இந்த குட்டி காக்காவுக்கு ரூம் நம்பர் அலாட் பண்ணியிருக்கான் இந்திரன் 101. அந்த ரூமுக்கு அட்டாச்சாக ஒரு பால்கனி இருக்கு. என்னன்னா இந்த பால்கனி இஸ் கனெக்டட் டு த பால்கனி ஆஃப் 102. புரியுறதா? இப்போ 102ல யாரோ வரணும். அது யாருன்னா, அயோத்தியா காண்டத்தில் ராமர் காட்டுக்கு போயிட்டார்ன்ற செய்தியை கேட்டு கோசலையின் மடியில் உயிரை விட்ட தசரதன். தசரதன் ஸ்வர்காரோகணம் தானே பண்ணான், ஸ்வர்கத்துக்கு வந்துட்டான். இந்திரன் உடனே 102 அலாட் பண்ணிவிட்டான். இப்போது கார்த்தால் தசரதர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீயை குடிக்கலாம்ங்கிறதுக்காக பால்கனி போகிறார். காக்காவும் பால்கனிக்கு வருது. 2 பேரும் பேசிக்கிறா. அப்போ இந்த தசரதர் சொல்கிறார், நான் ராஜா தசரதனாக இருந்தேன் பூலோகத்தில், எனக்கு பத்னிமார்கள் பிள்ளைமார்கள் மனாட்டு பெண்ணு சீதைன்னு இருந்தா, லோக அழகி, அவ்வளவு படித்தவோ அவ்வளவு ஞானஸ்தி, ஆனால் வீட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா, நல்ல மாட்டு பொண்ணும் ரொம்ப அழகாக இருப்போன்னு சொல்லிட்டானா. இந்த தசரதர் சொல்கிறது இந்த இந்திரனின் பிள்ளை காக்கா கேட்டிருக்கு. சீதையின் அழகையின் வர்ணனையை கேட்டு தான் அது பூலோகத்துக்கு சித்திரக்கூட்டத்தில் வந்திருக்கு. வந்து சீதையை அழகால குத்திருக்கு. அப்போ ராமர் இதை கண்ணை அறுத்து விட்டார். சரி சுவாமி, இது ஸ்வர்க்கத்தில் தானே இந்த காக்கா இருந்தது, அதனால தான் பிண்ட பிரதானாதிகள் பண்ணி முடிச்ச கையோட சாதத்தை காக்காக்கு வைக்கிறோம். புரியுறதா? எடா காக்கா எங்கள் குருவி கூட வைக்கலாமே. காக்காக்கு ஏன் வைக்கிறோன்னா தசரதரோட இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்ததுனால எங்கள் ஆச்சாரியன் ஒரு பாஷ்யத்தில் எடுத்திருக்கார்.